வாழ்த்துக்களோடு வழங்குகிறேன். அனைவருக்கும் மகிழ்ச்சி. நன்றி. நான் இன்னொரு வார்த்தை சொல்லிக்கிறேன். இந்த சங்கத்தில் பொங்கலாக பயன்படுத்திக்கிற அலிம்பாய் அவர் எவ்வளவோ பிரச்சனையில் நிமித்தமோ அவர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ஒரு உறுப்பினருடைய பணமும் சுத்தேறக்கூடாது. அந்த வேலையை அவர் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார். அவருக்காக இந்த நெல்லை மாவட்ட உறுப்பினர் சங்க சார்பாக திருநெல்வேலி மாவட்ட உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் நெல்லை வண்ணாரப்பேட்டை செல்லப்பாண்டியன் பாலத்தின் கீழ் இன்றைய தினம் மாநில தலைமையின் அறிவுறுத்தலோடு மிக சீரோடு சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு உள்ளாட்சியில் நல்லாட்சி வழங்கிய இன்றைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களான அமைச்சரவைக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் நான் சார்ந்த உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைமை நிர்வாகத்தின் சார்பிலும் நான் சார்ந்த திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் திரு இருளப்பசாமி அவர்களுடைய அறிவுறுத்தல் பேரிலும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஓட்டுநர் நலன் சார்ந்த கவனஈர்ப்பு கூட்டமாக இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக முதல்வர் ஐயா முத்துவேலர் ஸ்டாலின் கருணாநிதி அவர்களுக்கு ஓட்டுநர் நலன் சார்ந்த 6 அம்ச கோரிக்கைகளை திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். கோரிக்கை 1, ஓட்டுநர் நல வாரியத்தில் பணியின் போது விபத்து ஏற்பட்டு மரணமடையும் உறவுகளுக்கு ஓட்டுநர்களுக்கு 2 லட்சம் என்பதை 5 லட்சமாக உயர்த்தி வழங்குவோம். ஆட்டோ டாக்ஸி செயலியை உருவாக்கவும், அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கீபோர்டு சார்ந்த ஓட்டுநர்களை தவிர்த்து ஓன்போர்டு டாக்ஸி வைத்து ஒட்டுமொத்தமாக வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்ற பொது போக்குவரத்து டாக்ஸி டிரைவர்கள் அனைவரையும் பாதுகாக்கும் விதமாக இந்த ஓன்போர்டு டாக்ஸியை ஒழிக்கும் விதமாகவும், நம்ம கும்பகோணம் பகுதியில் புதுசாக நம்ம அரசு பஸ்ஸை வாடகைக்கு எடுத்து அதை நவக்கிரக சுற்றுலா தலங்களுக்கு பயன்படுத்துவதா ஒரு தகவல் வந்திருக்கு. அரசே இயக்கினாலும் அது சார்ந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஓட்டுநர்கள் மிகவும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதையும் தமிழக முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த திட்டத்தையும் கைவிட்டு ஓட்டுநர்கள் சுற்றுலா வாகன ஓட்டுநர்களின் மேம்பாட்டு திட்டத்தை அது சார்ந்த அந்த மாவட்டத்தினுடைய அனைத்து கூட்டமைப்பு சங்கங்களையும் பேசி அழைத்து அதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு காண முடியும். அதுக்கப்புறம் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மத்திய அரசை நிர்பந்திக்கும் விதமாக தமிழகத்தில் 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி கட்டணம் பெரும் கொள்ளையடிக்கின்ற மத்திய அரசை கண்டித்தும் இந்த மாநில தமிழக முதல்வர் கவனத்துக்கு தெரிவித்து இந்த தமிழ்நாட்டினுடைய அனைத்து டோல்கேட்டுகளையும் அகற்றுவதற்கு உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் வாயிலாக குரல் எழுப்புகிறோம். ஒன்று விடுவோம் வென்றெடுப்போம் என்ற நமது தாரக மனத்திற்காக ஒன்று விடுவோம் வென்றெடுப்போம் உரிமைக்குரல் உரிமைக்குரல் உரிமைக்குரல்